தமிழரின் மரபில் உறக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் TRY-TFT கல்வி ஓர் உறுதியின் அடையாளம். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மக்களவையில் அத்துமீறல் விவகாரத்தில் எரிந்த செல்போன்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. மக்களவையில் அத்துமீறலில் ஈடுபட்ட அனைவரையும் காவல்துறையினர் விசாரித்து வருகிறார்கள் என்ற அண்மை செய்தியையும் நாம் பார்க்கிறோம். எரிந்த செல்போன்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன என்ற அண்மை செய்தியை நாம் பார்க்கிறோம். கடந்த சில நாட்களுக்கு முன்பு மக்களவையில் நடைபெற்ற கலர் புகை குண்டுகள் வீசப்பட்ட அத்துமீறல் சம்பவம் பெரும் அதிர்வலைகளையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்திய நிலையில் அது தொடர்பாக குழு அமைக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதுகுறித்து விளக்கம் கேட்ட 14 எதிர்க்கட்சி எம்பிக்களும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர் இந்த கூட்டத்தொடரிலிருந்து. இந்நிலையில் அதற்கு அடுத்த நிகழ்வுகளை நாம் பார்த்து வருகிறோம். நாடாளுமன்றத்தில் அத்துமீறலில் ஈடுபட்டவர்களின் செல்போன்கள் எரிந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜீவ் இணைந்திருக்கிறார். ராஜீவ், என்ன நடந்தது, என்ன விவரம்? திலகவதி, நாடாளுமன்ற இந்த பாதுகாப்பு அத்துமீறலில் ஈடுபட்டிருந்த 6 பேரையும் ஏற்கனவே டெல்லி காவல்துறை கைது செய்திருந்தார்கள். இதற்கு மூளையாக செயல்பட்ட மோகன் லலித் ஜா என்பவர் ராஜஸ்தானில் டெல்லி வந்திருந்த போது அவரையும் இறுதியாக கைது செய்யப்பட்ட சம்பவங்களை நம்ம பார்க்க முடிஞ்சது. தற்போது அனைவரும் நீதிமன்றத்தினுடைய பாட்டியாலா நீதிமன்றத்தினுடைய உத்தரவின்படி 7 நாட்கள் காவலில் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில தான் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட, அதாவது சம்பவத்தன்று நாடாளுமன்றத்திற்குள் உள்ளே நுழைந்து அந்த புகை குப்பிகளை வீசிய 2 இளைஞர்கள் ஆகட்டும், அதே போல நாடாளுமன்றத்தின் வெளியே இருந்த ஒரு பெண் மற்றும் மற்றொரு நபர் அவர்கள் அவர்களுடைய செல்போன்களை இந்த சம்பவத்தில் மூளையாக செயல்பட்ட லலித் ஜாவிடம் கொடுத்து வைத்திருந்ததாக ஏற்கனவே காவல்துறையுடைய அந்த விசாரணையில் கூறப்பட்டிருந்தது. இந்த நிலையில ஏற்கனவே அவர் லலித் ஜா கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வந்திருந்த நிலையில் அவரிடம் அந்த செல்போன்கள் இருந்ததா போன்ற விசாரணை நடத்தப்பட்டிருந்தது. மேலும் இந்த விசாரணையின் போது கடந்த சில நாட்களாகவே குறிப்பிட்டு ஒரு 50 நாட்களில் அவர்கள் சுமார் 150க்கும் மேற்பட்ட புதிய அந்த மொபைல் எண்களுடன் நபர்களை கொண்ட அந்த எண்களுடன் பேசியிருந்தது போன்ற விஷயங்களை டெல்லி காவல்துறையினர் அந்த அறிக்கையில் நீதிமன்ற விசாரணையின் போது தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில தான் அவர்களுடைய இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருந்தவர்களுடைய அலைபேசிகள் தொலைபேசிகள் லலிதாவிடம் இருந்ததாகவும் அவர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர் அங்க ராஜஸ்தானில் தங்கியிருந்த பொழுது இந்த செல்போன்களை எரித்து உள்ளதாக டெல்லி காவல்துறை நீதிமன்றத்தில் விசாரணையின் போது கூறியிருந்தார்கள். அந்த பாகங்கள் தான் தற்போது இன்றைய தினம் ராஜஸ்தானில் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விஷயம் அதிகாரப்பூர்வமாக தற்போது டெல்லி காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதை கொண்டு மேலும் இந்த விசாரணையை தீவிரப்படுத்தவும் இந்த இடைப்பட்ட நாட்கள் 7 நாட்கள் அனைவருக்கும் காவல் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்களிடம் தீவிர விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதே போல அரசு சார்பாகவும் உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த செல்போன் பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவத்திற்கு பிறகு பிரதமர் தன்னுடைய முதல் முறையாக கருத்தையும் தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக தனியார் பத்திரிகைக்கு அவர் அளித்த இந்த பேட்டியில் இந்த சம்பவம் மிகவும் துரதிருஷ்டவசமான சம்பவம் என்றும் அதே போல விரிவான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாகவும் மக்களவை தலைவர் இதற்கான விசாரணையை மேற்கொண்டு வருவதாக அவர் உறுதியளித்திருக்கின்றார். அதே போல நாடாளுமன்ற ஊடுருவல் அந்த விவகாரத்தை அரசியல் ஆக்க வேண்டாம் எனவும் பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். தொடர்ந்து இந்த விசாரணையானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. விசாரணை குறித்த அடுத்தடுத்த நகர்வுகள் குறித்த விவரங்களையும் சேகரியுங்கள் ராஜு. தற்போதைய தகவல்களுக்கு நன்றி. தமிழரின் மரபில் உறக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் TRY-TFT கல்வி ஓர் உறுதியின் அடையாளம்.